வணக்கம் சார். எனது பெயர் தேஜஸ் மித்தா. பகுதி 1 வினாத்தாளில் 7வது கேள்விக்கான விடை. விறகு, விளக்கு, கல்வி, புதல்வி, குந்தி, பிரம்பு, திரும்பி ஆகிய 7 சொற்களையும் முதற் சொல்லின் இறுதி எழுத்து அடுத்த சொல்லின் முதல் எழுத்தாக வரக்கூடிய முறையில் ஒழுங்குபடுத்தி எழுதினால் 3ஆவதாக 5ஆவதாக வரும் சொற்களை எழுதுக. அப்ப விறகு 3 எழுத்துச் சொல், அதுக்கு பிறகு 4 எழுத்துச் சொல், 3 எழுத்துச் சொல், 4 எழுத்துச் சொல், 3 எழுத்துச் சொல், 4 எழுத்துச் சொல், 4 எழுத்துச் சொல். அப்ப நம்ம ஏறு வரிசையில பார்க்கணும். இப்ப சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். முதலாவது 3 சிறிய எண், அதுக்கு பிறகுதான் 4. இப்ப 3 எழுத்து சொற்களை கொண்ட சொல் விறகு, கல்வி, குந்தி. இதுல கல்வி எடுத்தோம்னா காண இந்த 2 சொற்களையும் இல்ல. அப்ப கல்வி. இந்த வீணாவுல வர சொல் விறகு. கூணால வர சொல் குந்தி. அப்ப 4 எழுத்து சொற்களை பார்க்கணும். இப்ப தீனால வர சொல் திரும்பி. பீனால வர சொல் பிரம்பு. பூனால வர சொல் புதல்வி. வீணால வர சொல் விளக்கு. ஒழுங்குபடுத்தியாச்சு. இங்க கேட்டிருக்கிறது ஒழுங்குபடுத்தி எழுதினால் 3ஆவதாக 5ஆவதாக வரும் சொற்களை எழுதுக. இங்க 3ஆவதாக குந்தின்னு இருக்கு, 5ஆவதாக பிரம்புன்னு இருக்கு. அப்ப குந்தி, பிரம்பு. ஒழுங்குபடுத்தி எழுதினால் 3ஆவதாக 5ஆவதாக வரும் சொற்கள் குந்தி, பிரம்பு ஆகும். நன்றி சார்.